இன்றைக்கு ரியாத்தில் மழை வரும் போல் நினைக்கிறேன். விற்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும், மற்றது சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். எனக்கு பெருசாக வேலை இல்லை, வெயிட்டிங் எல்லாமே இல்லை. இந்த குகை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் சவுதியில் இருக்கும்போது இல்லை, இப்போ தான் இது புதுசாக கட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட் ஒன்று, இது கொளிச்சொண்டு இருக்கு இதுக்குள்ளே. இந்த வரைக்கும் அந்த ஸ்பீட் கேமரா மெட்ரோ ரெயின் ஒன்று போகுது. இன்றைக்கு வாச்சிருக்கு உங்களுக்கு. ஓமா சரி ஓல இன்றைக்கு இந்த இடத்துல தான் காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். நேற்று இருந்து இங்கே தண்ணி இல்லை, அந்த மோட்டார் அது பழுதா போயிட்டான்னு சொன்னான். இது வலதியாக தண்ணி வர்றது, இது மோட்டார் மேலே ஏறுற கேஸ் சிலிண்டர். ஒரு பொம்பில் படுத்து கிடக்காங்களே, எலும்பேல் அமைக்கி மீண்டும் அதில் கொண்டு புல்றா இதுலேருந்து கிடந்த மாதிரி இருந்தா. இந்த இடத்துல தான் காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள், எண்டில் சொல்கிறேன். நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு வேலையும் இல்லை, ரூமில் தான் இருந்தேன். இப்போ இன்றைக்கு சனிக்கிழமை, இப்போ வேலை தொடங்கியாச்சு. இப்போ எங்கே போகிறேன்டா, எங்களோட இடத்துல பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறவ ஒரு டீச்சர், இங்கிலீஷ் பாடம் எடுக்கிற அவள் ஏற்றுறது தான் போய்கொண்டிருக்கேன். இன்றைக்கு ரியாத்தில் மழை வரும் போல் நினைக்கிறேன். இந்த சாதுவா தூருது, இன்றைக்கு வரும்போது தெரியல. பாபம் மேகம் சாதுவாக தான் இருண்டு கிடக்கு, அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இருந்தாலும் பாப்போம், பெருசாக பெய்கிற அளவுக்கு இல்லை, சும்மா சாதுவாக அப்படியே தூரித்து தான் போகும். இதுக்கு முதல் ஒரு தரம் பேஞ்சது ஒரு 2 நிமிஷம் பேஞ்சிருக்கும், அவ்வளோதான். அது வரைக்கும் மழை இல்லை. ஆனால் சவுதியில் மற்ற இடங்களில் இப்போ கடந்த நாட்களில் நிறைய மழை பெஞ்ச வெள்ளமெல்லாம் ஓடுனது. ஆனால் ரியாத்தில் மட்டும் அப்படி ஒரு இதை காணலை. இப்போ நான் போகிற ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபுபக்கர் அல் சித்திக் ரோட். இந்த ரோட்டில் தான் அப்படியே போய் உருஃபா ரோட்டுன்னு சொல்லி ஒரு ரோட் வரும், அந்த ரோட்டில் தான் போகணும். மழை துளி கொஞ்சம் பெருசாக விழுகுது, ஆனால் வெயிலும் சாதுவாக இருக்கி. அதே நேரத்தில் மேகக்கூட்டங்கள் அவ்வளவு மப்பு மந்தாரமாக இல்லை, நோமலாக தான் இருக்கி. சவுதியில் வீட்டு டிரைவராக வேலைக்கு வரவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு 195% இருக்கும். 95 சொல்ல இல்லாது 99% வேலை கஷ்டம். எந்த நேரமும் வேலை இருக்கும், சமைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும், மற்றது சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். வெளியில் போனாங்கன்னு சொன்னால் 3 ஹவர் 4 ஹவர் 5 6 சொல்லி வெயிட்டிங்கில் நிற்கணும். அப்படி நிறைய இது இருக்கு. நான் ஏற்கனவே வேலை செஞ்ச வீட்லேயும் எனக்கு அப்படித்தான். ஆனால் நான் இப்போது வேலை செய்கிற வீட்டில் எனக்கு பெருசாக வேலை இல்லை. சாப்பாடெல்லாம் அவங்க தான் எனக்கு சாப்பாடு தராங்க. மற்றது எனக்கு தேவையான செலவுகள், இப்போ தண்ணி வேண்டதாக இருக்கட்டும், சோப்பு, சம்போ, சிக்னல், ப்ரஷ், என்னுடைய அன்றாட தேவைகள் நான் பாவிக்கிற இதுகள் எல்லாமே அவங்க தான் தராங்க. கிட்டத்தட்ட எனக்கு எடுக்கிற சம்பளம் என்னை பொறுத்தவரையில் மிச்சம்தான். ஏன்னா வேறு செலவுகள் இல்லை. வேறு செலவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எந்த தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது வேண்டணும் அப்படி என்ன நினச்சேன்னு சொன்னால் நான் வேண்டலாம். அது எந்த காசை கொடுத்து நான் வேண்டலாம், அது அவங்களுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட அதை நம்ம போய் கேட்கவே இல்லாது. மற்ற சாமான்கள் அவங்க சூப்பர் மார்க்கெட்டுகள் போகல, பெரிய மோலுகள் போகல, அவங்க சாமான் வேண்டக்குள்ள என்னோட கேட்பாங்க, கால் பண்ணி கேட்பாங்க, இல்லைன்னா போகிறதுக்கு முதல் கேட்பாங்க, என்ன உனக்கு என்ன சாமான் வேணும் இப்படி கேட்பாங்க. அப்போ நான் இல்லாத சாமானை சொல்லுவேன். அதால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த வீட்டில். ஆனால் வேறு டிரைவர்மார்கள்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போது நான் வேலை செய்கிற இடத்துல அக்காட வீட்டில் தான் இதுக்கு முதல் நான் வேலை செஞ்சேன். 4 வருஷம் 2016ஆம் ஆண்டு வந்தேன். நான் 2016 2020ஆம் ஆண்டு வரைக்கும் அங்கே தான் வேலை செஞ்சேன். நான் பிறகு நாட்டுக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு தான் இப்போ தான் இவங்க கால் பண்ணி இப்படி சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு இந்தியா டிரைவர் இருந்ததாம், அவர் அவ்வளோ சரியில்லை அப்படின்ட்டு காய்ச்சாங்க. நீ வரப்போறியண்டாவா
என்று சொன்னேன். அப்போ சரின்னு போட்டு நானும் வந்தேன். நான் இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ தான் 3 மாதம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 மாதம் இந்த மாதம் முடிஞ்சால் 4 மாதம் முடியுது. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு வேலைன்னு பார்த்தா எனக்கு ஸ்கூல் டியூட்டி தான். காலையில் ஸ்கூலுக்கு ஏற்றிட்டு போகணும். 6 மணிக்கு போவாங்க. 6 மணிக்கு அவங்கள கொண்டு விட்டு போட்டு நான் ரூமுக்கு வந்துடுவேன். வந்தோன்னு சொன்னால் பிறகு 2:15க்கு தான் ஸ்கூல் முடியும். அந்த டைம் கவர் பண்ணி நான் ஸ்கூலுக்கு போவேன். போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் சில வேளையில் வெளியில் போவாங்க. அது போனால் மேடம் மட்டும்தான் போவா, பிள்ளைகளை கூட்டி போக மாட்டா. போனால் ஏதாவது சாமான் வேண்டி இது செஞ்சுட்டு உடனே வந்துடுவா. வெயிட்டிங் எல்லாமே இல்லை. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஸ்கூல் லீவு. வியாழக்கிழமை நைட்டுக்கு மேடம் தனியாக சில நேரம் போவா, அவட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போவா. சில நேரத்தில் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போவா, மால்கள் அதுகளுக்கு போகிறேன்னு சொன்னால். அதில் கொஞ்சம் வேலை வரும், கொஞ்சம் வெயிட்டிங் நிற்கணும், அப்படி இது செய்யணும். மற்றபடி பெருசாக வேலைன்றதுக்குள்ள அவ்வளோதான் வேலை. மற்ற சில நேரம் கடைகளுக்கு எங்கேயும் சாமான் வேண்ட போகணும் என்றால் நான் தான் போகணும். அதாவது சின்ன சின்ன சாமான்கள் வேண்டுறேன்னு சொன்னால். மற்ற பெரிய பெரிய இதுகளுக்கெல்லாம் மேடம் போவா. இந்த குகை வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் சவுதியில் இருக்கும்போது இல்லை, இப்போ தான் இது புதுசாக கட்டிருக்கிறாங்க. நான் இப்போ வந்து பார்த்ததில் இருந்துச்சு. இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நல்லா இது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறாங்க சவுதியில். நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டீச்சர் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் அவட உடனே இது வந்து ஒரு பெரிய வில்லா, அதில் தான் இருக்காங்க. டீச்சரை கொண்டு அவங்களோட வீட்டை இல்லை வேறொரு இடத்துல அங்கே கொண்டு விட்டுட்டு இப்போ நான் வீட்டை போய் கொண்டிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட் ஒன்று, இது வந்து கொலிச் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே இந்த கொலிச்சுக்கு போகிறதுக்குரிய கேட் தான் இது. ஆனால் அதில் ப்ரைவேட் வாகனமும் போய் வாரது.